சர்ப்ப கும்பலால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. காவல்துறை புகாரை வாங்க மறுக்கிறது என்றால் இதில் அழகிரியின் தலையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதைவிட வெட்கக்கேடு இருக்க முடியுமா? அழகிரியை சொல்லி குற்றமில்லை. தந்தை எவ்வழியோ தனையனும் அவ்வழியே. எப்படிப்பட்ட அழகிரி பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன் சேவை தொடரும் என்று கூறியிருக்கிறார். பதவியில் இல்லாத போது ரவுடிகளுடன் கைகோர்த்து கொண்டு பலவிதமான சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதுதான் அழகிரியின் சேவை. இதன் விளைவு டாக்டர் படுகொலை. பதவிக்கு வந்த பிறகு பத்திரிகை அலுவலக எரிப்பு மூலம் 3 பேர் பலி. வழிப்பறி கொள்ளைகள், கிரானைட் கொள்ளை, மணல் கொள்ளை, ரேஷன் அரிசி கடத்தல் போன்ற சேவைகள் நடைபெறுகின்றன. கொலை கொள்ளை சேவையை யார் கேட்டது? மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டாமா? அழகிரியின் சேவைக்கு முடிவு கட்டும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கடுமையான விலைவாசி உயர்வு, தொடர் மின்வெட்டு, மணல் மற்றும் கிரானைட் கொள்ளை, சட்டம் ஒழுங்கு சீரழிவு ஆகியவற்றுக்கு காரணமான மைனாரிட்டி திமுக அரசை வீழ்த்த மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று செல்வி ஜெயலலிதா கேட்டுக்கொண்டார். 2006ஆம் ஆண்டு நான் முதலமைச்சராக இருந்தவரை மின்வெட்டு என்பதே தமிழகத்தில் இல்லாமல் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் உபரி மின்சாரத்தை அண்டை மாநிலங்களுக்கு விற்பனை செய்தோம். அதனால் அரசுக்கு கூடுதல் வருமானமும் கிடைத்தது. எப்படி இது சாத்தியமாயிற்று? எனது ஆட்சி காலத்தில் அனைத்து அனல் மின் நிலையங்களும் சிறப்பாக பராமரிக்கப்பட்டதால் இது சாத்தியமாயிற்று. தரமான நிலக்கரியை பயன்படுத்தியதால் இது சாத்தியமாயிற்று. மத்திய தொகுப்பிலிருந்து நமக்குள்ள உரிமையை போராடி பெற்றதால் இது சாத்தியமாயிற்று. சிறந்த பராமரிப்பிற்காக தேசிய விருதுகளும் வழங்கப்பட்டன. எனது தலைமையிலான கழக ஆட்சியில் காற்றாலை மின் உற்பத்தியிலும் தமிழகம் முன்னிலையில் இருந்தது. ஆனால் மைனாரிட்டி திமுக பொறுப்பேற்ற பிறகு என்ன நிலைமை? மோசமான பராமரிப்பு காரணமாக மின் நிலையங்கள் மாறி மாறி பழுதடைகின்றன. இதனால் மின் உற்பத்தி குறைந்து விட்டது. இது மட்டுமல்லாமல் தரம் குறைந்த நிலக்கரியை மின்சார வாரியம் வாங்குகிறது. எங்கிருந்து வாங்குகிறது தெரியுமா? ஒரு திமுக அமைச்சரின் சகோதரர் கருணாநிதியின் குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்து இந்தோனேஷியாவில் இயக்கிக் கொண்டிருக்கும் நிலக்கரி சுரங்கத்திலிருந்து வாங்குகிறது. இதுவும் மின்வெட்டிற்கு ஒரு காரணம். இதன் மூலம் மக்களுக்கு கஷ்டம், மின் வாரியத்திற்கு நஷ்டம், கருணாநிதி குடும்பத்திற்கு மட்டும் லாபம். கருணாநிதியின் தன்னலம் காரணமாக விவசாயிகள் பாசனத்திற்கு தண்ணீர் இறைக்க மின்சாரம் இல்லை, நெசவு தறியை இயக்க மின்சாரம் இல்லை, மாணவ மாணவியர் உட்கார்ந்து படிக்க மின்சாரம் இல்லை. மொத்தத்தில் தமிழ்நாடு இருளில் மூழ்கி இருக்கிறது. நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மற்றொரு முக்கியமான பிரச்சனை விலைவாசி உயர்வு. 4.5 ஆண்டுகளுக்கு முன்பு பொன்னி புழுங்கல் அரிசியின் விலை கிலோவுக்கு 13 ரூபாயாக இருந்தது. இன்று 42 ரூபாய். சாம்பார் வைப்பதற்கான பருப்பின் விலை 1 கிலோ 32 ரூபாயாக இருந்தது. இன்று 84 ரூபாய். 34 ரூபாயாக இருந்த 1 கிலோ சமையல் எண்ணெயின் விலை என்று 100 ரூபாய். நமக்கு தேவையான ஒவ்வொரு உணவுப் பொருளின் விலையும் 4.5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்று 3 மடங்கு 4 மடங்கு வரை உயர்ந்து விட்டன. காய்கறிகள், சிமெண்ட், செங்கல், மணல் என அனைத்து பொருட்களின் விலைகளும் கடுமையாக உயர்ந்து விட்டன. இதற்கு என்ன காரணம்? தன்னலத்திற்காக தமிழ்நாட்டிற்குரிய நதிநீரை அண்டை மாநிலங்களிலிருந்து கேட்டு பெறாதது, காசுக்காக வரம்பு மீறி மணல் அள்ளப்படுவதால் நிலத்தடி நீர் இல்லாமல் போனது, கடுமையான மின்வெட்டு, விளைநிலங்கள் வீட்டு மனைகளாக மாற்றப்படுவது, பதுக்கல் கடத்தல் தொழில்களை ஊக்குவிப்பது என விலைவாசி உயர்விற்கான காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். தன் குடும்ப வருமானத்தை பெருக்குவதற்காக கருணாநிதி அண்டை மாநிலங்களில் நிலங்களை வாங்குகிறாரே தவிர நமக்கு
தமக்குரிய நதிநீரை கேட்டு பெறுவதாக தெரியவில்லை. கருணாநிதியின் இந்த தன்னலம் காரணமாக விவசாய உற்பத்தி குறைந்துவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு வருகின்ற